திருப்போரூர் பகுதியில் உள்ள வங்கியில் நகை அடமானம் வைத்து 1,60,000 பணத்தை பைக் டிக்கில் வைத்து கடைக்கு சென்ற நபரை நோட்டமிட்ட 2 மர்ம நபர்கள் பணத்தை திருடி சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வணிகர் தெருவை சேர்ந்தவர் சண்முகம். இவரது மகன் ஜெனித் யுவராஜ் சொந்தமாக தொழில் செய்து வருகிறார். ஜெனித் யுவராஜ் என்பவர் திருப்போரூர் ரவுண்டானா அருகே உள்ள கனரா வங்கியில் நகையை அடமானமாக வைத்துவிட்டு 1,66,000 ரூபாயை வாங்கிக் கொண்டு தனது இருசக்கர வாகன பெட்டியில் வைத்துக் கொண்டார். பின்னர் வங்கியிலிருந்து புறப்பட்டு OMR சாலை வழியாக திருப்போரூர் பேருந்து நிலையம் அருகில் உள்ள மளிகை கடை முன்பு நிறுத்திவிட்டு கடையில் சில பொருட்கள் வாங்க சென்றதாக கூறப்படுகிறது. இதை ஜெனித் யுவராஜ் உடனே வந்து விடுவோம் என்பதால் வண்டியின் சாவியை வண்டியிலேயே வைத்துவிட்டு கடைக்கு சென்றுள்ளார். கடையில் பொருட்களை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு சென்று பெட்டியில் வைத்திருந்த பணத்தை எடுக்க முற்பட்ட போது பணம் வைத்திருந்த பையை காணவில்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த ஜெனித் யுவராஜ் வங்கி மற்றும் மளிகை கடை பகுதிகளில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தார். அப்போது மளிகை கடை வாசலில் நிறுத்தியிருந்த போது அவரை பின்தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் வந்த 2 மர்ம நபர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்து சாவியை எடுத்து பெட்டியை திறந்து பணப்பையை எடுத்து சென்ற சிசிடிவி காட்சிகள் பதிவாகியிருந்தது. இதுகுறித்து ஜெனித் யுவராஜ் திருப்போரூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள நிலையில் தற்போது அதற்குண்டான சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த திருப்போரூர் காவல்துறையினர் இருசக்கர வாகனத்தில் இருந்த பணத்தை நோட்டமிட்டு திருடி சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். திண்டிவனத்தில் இருந்து ஏவலூர் மேல்மருவத்தூருக்கு 2 அரசு பேருந்து சேவையை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான செஞ்சி மஸ்தான் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இருந்து ஒலக்கூர் ஒன்றியம் அம்மனம்பாக்கம் வழியாக ஏவலூர் ஊராட்சிக்கு நகர பேருந்து சேவையும், இதேபோல் திண்டிவனத்தில் இருந்து மேல்மருவத்தூருக்கு பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் செல்வதற்காக புறநகர் பேருந்து சேவை இயக்க வேண்டும் என பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். இக்கோரிக்கையை ஏற்று புதிய பேருந்து சேவை தொடக்க விழா திண்டிவனம் மேம்பாலம் பகுதியில் நடைபெற்றது. திண்டிவனம் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், ஒலக்கூர் ஒன்றிய குழு தலைவர் சொக்கலிங்கம், ஒன்றிய குழு துணைத் தலைவர் ராஜாராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். திண்டிவனம் பணிமனை மேலாளர் சிவகுமார் அனைவரையும் வரவேற்றார். நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு திண்டிவனத்தில் இருந்து மேல்மருவத்தூருக்கும் ஒலக்கூர் ஒன்றியம் ஏவலூர் ஊராட்சிக்கு புதிய பேருந்து சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மாசிலாமணி, திண்டிவனம் நகர செயலாளர் கண்ணன், செயற்குழு உறுப்பினர் சீனிராஜ், ஏவலூர் ஊராட்சி மன்ற தலைவர் தயாளன், பணிமனை கட்டுப்பாட்டாளர் ராஜேந்திரன், முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் வழக்கறிஞர் அசோகன், முன்னாள் நகர செயலாளர் கபிலன் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். போதாதா? மயிலம் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பெரமண்டூர் வேம்புண்டி ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த முகாம் நடைபெற்றது. மயிலம் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பெரமண்டூர் வேம்புண்டி ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த முகாமை
ஒன்றிய கழக செயலாளர் புளியனூர் விஜயன் பார்வையிட்டார். இதில் மயிலம் மேற்கு ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஒரு காப்பி கம்பல்சரி ஒவ்வொரு பூத்துக்கும் கொடுத்துருவாங்க. நீங்க பாருங்க சார். இப்போ அது நம்ம நேரில் வந்து 126. ஆமாம் சார். 126ல் 9 பேர் இருக்குங்க. சீரியல் டபுள் என்ட்ரி 2 பேர். 2 தடவை பேர் வந்து 2 சார். ஷிஃப்டட். மழைக்காலங்களில் கல்லாற்றின் குறுக்கே பாலம் இல்லாமல் கடும் வெள்ளத்தால் துண்டிக்கப்பட்டு வந்த ஆதனூர் மிளகுநத்தம் கிராமங்கள் கல்லாற்றின் குறுக்கே புதிதாக அமைய உள்ள பாலம் மூலம் முடிவுக்கு வந்த 50 ஆண்டுகால மக்களின் கோரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆதனூர் மிளகுநத்தம் செல்லும் சாலையில் கல்லாற்றின் குறுக்கே பாலம் இல்லாமல் மழைக்காலங்களில் 2 கிராம மக்கள் மிகுந்த இன்னலுக்கு உள்ளாகி வந்தனர். கனமழை பெய்தால் கல்லாற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடும். இதனால் போக்குவரத்து துண்டிக்கப்படும். கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர். மேலும் அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்த நிலையில் கல்லாற்றின் குறுக்கே கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 9.23 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாலம் அமைக்கும் பணியினை விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். இதனால் அப்பகுதி மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். தங்களது நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறி உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். நிகழ்வில் ஒட்டப்பிடாரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜவஹர், ஒட்டப்பிடாரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் காசி விஸ்வநாதன், விளாத்திக்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் இமானுவேல், வடக்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ராதாகிருஷ்ணன், வடக்கு மாவட்ட ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் முத்துராஜ், எப்போதும் வென்றான் சோலைச்சாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விரைவுபடுத்திருங்க. தண்ணி ஃபுல்லா போதான் செய்யும். சின்ன ஓடையை விட்டுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் சார் இங்க பாருங்க, ஒன்று இங்க பாருங்க சார். செங்கல் இருக்கு. சார் இங்க பாருங்க சார். சத்யராஜ், மூக்கையா, ஹரிபாலகிருஷ்ணன், ஒப்பந்தக்காரர், இந்த பொறியாளர், உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த என்னுடைய வணக்கத்தை கிராம மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த பாலம் ஏற்கனவே 3 வருஷத்துக்கு முன்னாடியே சட்டமன்றத்தில் அறிவிச்சு எப்படியோ யாரோ. தாம்பரத்தில் கார்த்திகை மாத தீப திருவிழாவை முன்னிட்டு அண்ணாமலையாருக்கு திருக்குடை வழங்கும் விழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். தேசிய இந்து திருக்கோவில்களின் கூட்டமைப்பு சார்பாக அண்ணாமலையாருக்கு திருக்குடை வழங்கும் விழா நடைபெற்றது. அதன்படி திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையாருக்கு திருக்குடை கொண்டு செல்லும் வீதி உலா நடைபெற்றது. தாம்பரம் வள்ளுவர் குருகுலம் மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கிய திருக்குடை வீதி உலா சிவமேளம் முழங்க காந்தி ரோடு, சண்முகம் சாலை, ஜிஎஸ்டி சாலையில் வீதி உலாவாக எடுத்து செல்லப்பட்டது. செல்லும் இடம் எல்லாம் பக்தர்கள், பொதுமக்கள் வழிபட்டனர். பின்னர் தாம்பரம் செல்வ விநாயகர், கோதண்டராமர் மற்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு கொண்டுவரப்பட்ட திருக்குடைக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தேசிய இந்து திருக்கோவில்களின் கூட்டமைப்பு பக்தர்கள் 5000 பேருக்கு சுரங்க பாதுகாப்பு நலச்சங்க தலைவர் ஜெயராமன் தலைமையில் இந்து திருக்கோவில் கூட்டமைப்பின் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் ரகு முன்னிலையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலையில் அண்ணாமலையாருக்கு திருக்குடையை கொண்டு சென்றனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவனுக்கு முன் சிரமம் பாராமல் வந்திருக்கும் எனது ஆன்மீக செம்மல்களே, அனைத்து அன்பு உள்ளங்களும் ஒரு பக்கமாக வாருங்கள். பின்வரும் வாகனங்களுக்கும் போலீஸ்காரர்களுக்கும் இடையூறு. உண்ணாமலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு, உண்ணாமலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு.
மறைமலை நகரில் மதுபான கடைகளை நிரந்தரமாக மூடக்கோரி பாமகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் அடுத்தடுத்து 4 மதுபான கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த மதுபான கடைகள் அமைந்துள்ள இடங்கள் தேவாலயம், திருக்கோவில்கள் மற்றும் கடைகள், வங்கிகள் என மக்களுக்கு இடையூறான பகுதியில் அமைந்துள்ளன. அதிலும் குறிப்பாக அண்ணா சாலை பகுதியில் அடுத்தடுத்த 2 கடைகள் அமைந்துள்ளன. இதில் 4305 கடை எண் கொண்ட குறிப்பிட்ட இந்த கடையில் மட்டும் 24 மணி நேரமும் சரக்குகள் அமோக விற்பனை நடைபெறுகிறது. மதுபான கடைகளுக்கு அரசு விடுமுறை விட்டால் கூட அந்த நாட்களிலும் மதுபானங்கள் கள்ளச்சந்தையில் இரட்டிப்பு விலையில் அமோகமாக விற்பனை நடைபெறுவது வழக்கமாகிவிட்டது. மதுபானத்தை வாங்கிக் கொண்டு சாலையோரத்தில் அமர்ந்து கொண்டு மது அருந்துவதும், சாலையில் நடந்து செல்லும் பெண்களை கிண்டல் கேலி செய்வதும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஆகவே மக்களின் நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக மறைமலை நகர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மதுபான கடைகளை நிரந்தரமாக மூடக்கோரி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஆண்கள், பெண்கள் என 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி மறைமலை நகர் பாவேந்தர் சாலையில் தமிழக அரசு மற்றும் மதுபான கடைகள் நடத்த அனுமதி அளித்த மாவட்ட நிர்வாகத்திற்கு எதிராகவும் கண்டன கோஷமிட்டபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடற்கரை கிராமங்களை சுத்தம் செய்யும் பணிகளில் நாட்டு நல பணி மாணவர்கள் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை அடுத்த உத்தண்டியில் இயங்கி வரும் ராகாஸ் தனியார் பல் மருத்துவக் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் சார்பில் 7 நாள் முகாம் காணாத்தூர் ரெட்டிக்குப்பம் ஊராட்சியில் தொடங்கியது. கடற்கரை ஓரங்களில் குவிந்து கிடந்த பிளாஸ்டிக் நெகிழிகள் மற்றும் தேவையற்ற மக்கும் குப்பை, மக்காத குப்பைகளை மாணவர்கள் சேகரித்து தூய்மைப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து இலவச பல் மருத்துவ முகாம் மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து 7 நாட்களும் தினமும் காணாத்தூர் ரெட்டிக்குப்பம் பகுதி மக்களுக்கு உடல் ஆரோக்கியம் குறித்து பல்வேறு பணிகளை மாணவர்கள் முன்னெடுக்க உள்ளனர் என்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்லூரியின் நிர்வாகம் சார்பில் தெரிவித்துள்ளனர். துவக்க விழாவில் மருத்துவமனையின் துணைவேந்தர், தலைவர், துணைத் தலைவர், முதல்வர் தினகரன், பேராசிரியர் மதன், மாணவ மாணவிகள் படிக்கும் போதே எந்த படிப்பு படித்தாலும் சமுதாயத்திற்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் மாணவர்கள் செயல்பட வேண்டும். அந்த வகையில் நாட்டு நலப்பணி திட்ட பேராசிரியர் மதன், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். படிக்கும் போதே எந்த படிப்பு படித்தாலும் சமுதாயத்திற்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் மாணவர்கள் செயல்பட வேண்டும். அந்த வகையில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் காணாத்தூர் ரெட்டிக்குப்பம் கிராம மக்களை தத்தெடுத்து 1 வார கால முகாம் அமைத்து இந்த பகுதி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். அதேபோல வருமுன் காப்போம் என்ற திட்டம் மூலம் கிராம மக்கள் உடல் நலம் எப்படி இருக்கிறது, அவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று மாணவர்கள் மத்தியில் அறிவுரை வழங்கப்பட்டது. ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே சார், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்ல சைக்கிள் அரிய தருணத்தில் எங்கள் முதல்வர் செங்கல்பட்டு நகர ஆட்டோ ஓட்டுநர் நலன் காக்கும் பொதுநல முன்னேற்ற சங்கம் சார்பாக தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு நகர ஆட்டோ ஓட்டுநர்கள் நலன் காக்கும் பொதுநல முன்னேற்ற சங்க தலைவர் டேனியல் தமிழக முதலமைச்சருக்கு விடுத்துள்ள கோரிக்கையில் செங்கல்பட்டு பகுதியில் CNG பங்க் அமைத்து தர வேண்டும், 2 சக்கர வாகன டாக்ஸிகளை முற்றிலும் தடை செய்ய வேண்டும்,
ஓட்டுநர் பிள்ளைகளுக்கு சிறப்பு சலுகை அளித்து அரசு கல்லூரிகளில் இடம் கிடைக்க ஆவண செய்ய வேண்டும். நலவாரிய ஓய்வு தொகை 1000 ரூபாயிலிருந்து மாதந்தோறும் 5000 ரூபாயாக உயர்த்த வேண்டும். நலவாரியத்தில் பதிவு பெற்ற ஓட்டுநர்களுக்கு இறப்பு தொகை உயர்த்திட வேண்டும். இறந்த பிறகும் குடும்பத்தில் அவரது மனைவி அல்லது மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்கு தொடர்ந்து வழங்க வேண்டும். வருடத்திற்கு ஆட்டோ எஃப்சி செய்ய 50,000 ரூபாய் செலவாகிறது. அரசு வங்கிகள் மூலம் குறைந்த வட்டியில் குறைந்த மாத தவணையில் கடன் வழங்க வேண்டும் போன்ற 20க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றி தர தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு செங்கல்பட்டு ஆட்டோ ஓட்டுநர் நலன் காக்கும் பொதுநல முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் டேனியல் கோரிக்கை விடுத்துள்ளார். செய்தியாளர்கள் சந்திப்பில் செயலாளர் பாலாஜி, பொருளாளர் ராஜா, அவைத்தலைவர் சம்பத், ஆலோசகர் சேவியர், காப்பீடு தக்ஷணாமூர்த்தி, புருஷோத் மற்றும் மேகா, லோகு, பேரம்பலம் பசித்தோர் உணவுக்குழு தலைவர் பாலாஜி, ஒருங்கிணைப்பாளர் வாசு மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் சங்க நிர்வாகிகள் உடனிருந்தனர். காணொலி வாயிலாக நாங்கள் சில கோரிக்கைகளை முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த அரசு எங்களுடைய கோரிக்கைகளும் சில கோரிக்கைகளை முக்கியமான கோரிக்கைகளையும் இந்த நேரத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆவணம் செய்தால் நாங்கள் மிக்க நன்றியுள்ளவர்களாக இருப்போம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவது கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டம் ஆன பிறகு ஏறக்குறைய செங்கல்பட்டு நகரத்தை சுற்றியுள்ள 100க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து ஏறக்குறைய நகரத்தின் மையப்புள்ளிக்கு ஏறக்குறைய 5000 ஆட்டோக்கள் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த 5000 ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா 3500 இல்லது 4000 ஆட்டோ சிஎன்ஜியில் எரிபொருளில் இயங்கக்கூடிய ஆட்டோக்களாக உள்ளது. இந்த சிஎன்ஜி எரிபொருள் நிலையம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் ஒன்றே தான் இருக்கிறது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நகரத்துக்கு அடுத்த ஒரு 5 கிலோமீட்டரில் 10 கிலோமீட்டரில் தான் இந்த பங்க்லாம் இருக்குது. நாங்கள் இந்த சிஎன்ஜி பங்கு பற்றாக்குறையால் ஓட்டுநர்கள் பல கிலோமீட்டர் அலைச்சலுக்கு உண்டான பயண தூரங்கள் அதிகமாக இருக்குது. இதனால் சவாரிகள் அவங்களுக்கு கிடைக்க பெறுவதில்லை. அவங்க இங்கே போகிறாங்க, படாலம் போகிறாங்க, இந்த பக்கம் போனால் மரம்நகர் போகிறாங்க, அங்கே போனால் பவர் கட்டுன்றாங்க, இங்கே போனால் ப்ரெஷர் இல்லைன்றாங்க. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு அதன் அருகாமையில் ஒரு சிஎன்ஜி பங்க் அது தனியார் அமைத்தாலும் சரி, இல்லை கோஆபரேட்டிவ் சொசைட்டி மூலமாக அரசு உடனடியாக போர்க்கால நடவடிக்கையாக இதை அமைத்து கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏற்கனவே கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக மாவட்ட ஆட்சியிடம் சந்தித்து மனுவும் நாங்கள் கொடுத்துருக்குறோம். இதுவரைக்கும் அதுக்குண்டான எந்த விதமான பதில் எங்களுக்கு சேரவில்லை. வெறும் 3500 ஆட்டோ மட்டும் ஓட்டுநர் மட்டும் பிரச்சனை இல்லை. இதை நம்பி இருக்கிற ஏறக்குறைய 30,000 குடும்பங்கள் இதை நம்பி வாழ்றாங்க. அவங்க சார்ந்த உறவுகள் குடும்பங்கள்லாம் இந்த ஆட்டோவோட நம்பி தான் இருக்கிறாங்க. அதனால மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் செங்கல்பட்டில் இம்மீடியட்டாக இந்த சிஎன்ஜி பங்க் அமைக்க உண்டான ஆவணங்களை செஞ்சால் நாங்கள் நன்றி கடன் பட்டவர்களாக இருப்போம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை.